நீ காலையில இருந்து எதுவும் சாப்பிடல இல்ல? இரு, நான் எடுத்துட்டு வரேன், நீ சாப்பிடு. இல்ல வேண்டாங்க, எனக்கு எதுவும் வேணாம். மகா, என்ன மகா, இந்த வீட்டுக்குள்ள இதை விட மோசமான பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு. அப்பெல்லாம் நீ எவ்வளவு தைரியமா இருப்ப. ஆனா இந்த விஷயத்துக்கு போய் நீ எவ்வளவு வருத்தப்படுற? எல்லாம் கூடி சீக்கிரமே சரியாயிடும். இங்க பாரு, எல்லாத்துக்கும் காலம்தான் பெரிய மருந்து. இங்க பாரு மகா, மனசுல எந்த வருத்தமும் வச்சுக்காத. எப்படிங்க வருத்தப்படாம இருக்கிறது? நானும் ரத்தமும் சதையுமா இருக்கிற மனுஷிதான்னு உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா இல்லையா? எத்தனை நாளைக்கு நானும் வலிக்காத மாதிரியே நடிக்கிறது? எனக்கும் வலிக்கும் இல்ல. என்ன ஆயிடுச்சு நீ இப்படி ஃபீல் பண்ற? ஃப்ரீயா விடு. எப்படிங்க ஃப்ரீயா விட முடியும்? நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வருத்தப்படுறேன்னு நினைக்கிறீங்களா? இந்த வீட்ல இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை அசிங்கப்பட்டிருக்கேன். ஆனா அடுத்த நாளே அது எப்படியாவது நான் மறந்துடுவேன். அதுக்கு காரணம் எனக்கு இந்த குடும்பத்து மேல இருக்கிற பாசம் தான். அதனாலதான் என்னால ஈஸியா மறக்க முடிஞ்சது. ஆனா தொடர்ச்சியா என் வீடு, என் அக்கா, இப்படி எல்லாருமே திரும்ப திரும்ப அசிங்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. நான் பக்கத்துல இருந்தோம் என்னால அதை தடுக்கவும் முடியல, சரி பண்ணவும் முடியல. இந்த வீட்ல யாரு என் மேல உண்மையான அன்போட இருக்காங்க இல்லன்னே தெரியலையே. அந்த லிஸ்ட்ல நீங்களும் இருக்கீங்க. நீங்களும் என்கிட்ட உண்மையா இருக்கீங்களான்னு எப்படிங்க நான் நம்புறது? அழும்போது உண்மையா ஆதரவா சாஞ்சுக்க ஒரு தோள் கிடைக்கணும். அப்படி ஒரு தோள் எனக்காக இருக்கா இல்லையான்னு கூட தெரியலங்க. மண்டபத்துல அத்தனை பேருக்கு முன்னாடி என் குடும்பம் அசிங்கப்பட்டு போச்சுல்ல. அதை தாண்டியும் இன்னைக்கும் விஜய் நல்லா இருக்கணும்னு தான் நான் மனசார நினைக்கிறேன். ஆனா அவன் வாழ்க்கை என்னாலதான் கெட்டு போகுதுன்னு சொல்றாங்க. நியாயமா பார்க்க போனா இந்த வீட்ல எனக்கு நடந்த விஷயங்களுக்கும் நீங்க இப்ப வரைக்கும் என்கிட்ட நடந்துக்கிற விதத்துக்கும் நான் இந்த வீட்ல இருக்கவே கூடாது. ஆனாலும் என் தன்மானத்தை எல்லாம் விட்டுட்டு நான் இங்க இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அன்பு மட்டும்தான்.